ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்க்கலாம். என்னன்னு பார்த்துடலாமா? சென்னை மண்டலத்தில் ஸ்பிக் மீடியா சர்வே எடுத்திருக்குங்க. வடக்கு சென்னையில் 9 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்குது, 3 தொகுதிகளில் தாவேகா வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்பிக் மீடியா ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்கங்க. அதிர்ச்சி தரும் வகையில் அதிமுக எந்த ஒரு தொகுதியிலையுமே வெல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் தீவிரமாக நடந்துட்டுருக்கு. அதே போல் களச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத காட்ட பல கருத்து கணிப்புகளும் நடந்துட்டுருக்கு. இதற்கிடையே சென்னை மண்டலத்தில் ஸ்பிக் மீடியா சர்வே இப்போது வெளியிட்டிருக்குங்க. இதில் மதுரவாயல், மாதவரம், திருவெற்றியூர், ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், துறைமுகம் ஆகிய 9 தொகுதிகளில் திமுக வெல்ல வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுது. அதே நேரம் பலருக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தாவேகா 3 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பு இருக்குங்க. அதிமுக எந்த ஒரு தொகுதியிலையுமே வெல்ல வாய்ப்பில்லை அப்படின்னு கூறுதுங்க. மதுரவாயல் தொகுதியில் திமுக 35.46% வாக்குகளை பெறும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்குங்க. அதே மாதிரி தாவேகா 28% வாய்ப்புகளுக்கு 2வது இடத்தை பெறும். அதிமுக 25% வாக்குகளுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்னு ஸ்பிக் மீடியா சர்வேல சொல்லியிருக்காங்க. வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருவெற்றியூரில் திமுக 33% வாக்குகளை பெறும் நிலையில் தாவேகா 29%, அதிமுக 23% அடுத்தடுத்த இடங்களில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கே நகர் தொகுதியில் திமுக 39 வாக்குகள், அதிமுக 25% வாக்குகள், தாவேகா 24% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் திமுக 32% வாக்குகளை பெற்று வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தாவேகா மற்றும் அதிமுக முறையே 29% மற்றும் 27% வாக்குகளை மட்டுமே பெறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது தவிர வில்லிவாக்கம் திமுக 32, தாவேகா 31, அதிமுக 24% வாக்குகள். திருவிக நகரில் திமுக 44, தாவேகா 24, அதிமுக 23% வாக்குகள். எழும்பூர் தொகுதியில் திமுக 34, தாவேகா 27, அதிமுக 25% வாக்குகள். துறைமுகத்தில் திமுக 35, தாவேகா 29, அதிமுக 25% வாக்குகள் தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தாவேகாவை பொறுத்தவரை ராயபுரம் தொகுதியில் 34% வாக்குகளை பெற்று வெல்வார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அங்கே திமுக தாவேகா இடையே கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. அதே போல் அம்பத்தூர் தொகுதியிலையும் பெரம்பலூர் தொகுதியிலையும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வெல்ல வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வடக்கு சென்னையில் எந்த ஒரு தொகுதியிலுமே வெல்லாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த சர்வேல ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே 2வது இடத்தை பிடித்திருக்கு, மற்ற தொகுதிகளில் 3வது இடத்தையே பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த கட்சியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நாளைக்கு வேறு ஒரு அரசியல் கட்சியை பற்றி தகவல்கள் கொண்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.